ஓம் சாந்தி. அவ்விக்த பாப்தாதா முரளி கேட்க போகிறோம். வாணி தேதி 24/1/2021. ரிவைஸ் டேட் 17/10/87. 87 அவ்விக்த பாப்தாதா சொல்லப்பட்ட மகா வாக்கிய கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவ்விக்த முரளி என்பது நம்ம ஆத்மாவை உண்மையான ஒரு வைரமாக ஆக்குவதற்கான ஒரு பட்டை தீட்டக்கூடிய ஒரு சாதனம். எப்படி பட்டை தீட்ட வைரத்தினுடைய ஜொலிப்பு அதிகமாகுமோ, அதே போல அவ்விக்த வாணி என்பது நம்ம ஆத்மாவை, ஜொலிப்பான ஆத்மாவை சம்பூர்ண பவித்திர ஆத்மாவாக ஆக்குவதற்கான ஒரு தாரணையை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா அவ்விக்த முரளி. வாணியினுடைய தலைப்பு பிராமன் ஜீவன் கா ஷிங்கார் பவித்ரதா. பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் எதுவென்றாலே பவித்ரதா, தூய்மை. தூய்மை என்பது நம் ஆத்மாவினுடைய சுய தர்மம், ஸ்வஸ்வரூபம். ஆத்மா அனாதியில பவித்திர ஸ்வரூப ஆத்மாவா இருந்தது. ஆதியிலையும் ஆத்மா பவித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. ஆனால் முதல்ல ஆத்மா இழந்தது எதை இழந்திருக்கிறது? பவித்திரத்தாவுடைய சக்தியை தான் ஆத்மா இழந்திருக்கு. எப்போ தூய்மை சக்தி ஆத்மா இழந்ததோ அப்போ ஒவ்வொன்றா எல்லாவற்றையுமே ஆத்மா இழக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ தூய்மையை அடையும் போது அனைத்தையுமே நம்ம அடைய முடியும். நம்மளாம் யாரோட குழந்தைகள்? பவித்திர கடலோட குழந்தை. அப்போ நம்முடைய லட்சணமாக எதுவாக இருக்கணும்? பவித்திரத்தா தான் நம்முடைய லட்சணமாக இருக்கணும். எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, விருத்தி அனைத்திலுமே பவித்திரத்தாவுடைய அலங்காரத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். பாபா நமக்கு கொடுக்கப்பட்ட வரதானம் என்ன? பவித்திரமாகுங்கள், யோகியாகுங்கள், தூய்மையாகுங்கள், யோகியாகுங்கள் என்ற வரதானம் கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, தூய்மை என்பது நம்முடைய பிறப்புரிமை. ஸோ இந்த ஒரு ஆஸ்தியை நம்ம பெறுவதற்கு நம்மை நாமே தகுதியுடையவராக்கிக்கணும். ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ரகசியங்களை பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அழகான பாயிண்ட்டு. நீங்கள் இந்த பாயிண்டோட ஒரு சக்தி அடையணும், ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னா, ஞானத்திலேயும் சுகம் இருக்கு இல்லையா, ஞானத்திலேயும் சக்தி இருக்குது, ஞானத்திலேயும் ஆனந்தம் இருக்குது. இவற்றையெல்லாம் அடையணும்னா ஆத்ம அபிமானி ஆயிட்டு அமர்ந்து பாப்தாதாவுடைய முரளியை கேட்கணும். முரளி கேட்போமா? பிராமண வாழ்க்கையினுடைய அலங்காரம் எது? தூய்மை. आज बापदादा अपने विश्व की चारों ओर की विशेष होवनहार पूजी बच्चों को देख रहे हैं. இன்று பாப்தாதா உலகத்தினுடைய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய விசேஷமான மிக மதிப்பான பூஜ்ய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்போதே பாபா யாரை பார்த்துட்ருக்கிறாரு? மிக மதிப்பான பூஜ்ய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். सारे विश्व में से कितनी थोड़ी अमूल्य रतन पूजनीय बने हैं. முழு உலகத்தில் எவ்வளவு கொஞ்சம் பேர் அமூல்யமான ரத்தனமாக, விளைவையே மதிப்பு செய்ய முடியாத ஒரு ரத்தனமாக, பூஜைக்குரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்கள். पूजनीय आत्माएं विश्व के लिए विशेष जहान की नूर बन जाते हैं. पूजनीय ஆத்மாக்கள் யாரு? தேவதைகள் என்ன சொல்லப்படுது? பூஜ்ய ஆத்மா, பூஜை செய்வதற்கு தகுதியுடைய ஆத்மா, பூஜிக்க தகுந்த ஆத்மா என்று சொல்லப்படுது. பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்கள் தான் முழு உலகத்திற்கும் விசேஷமாக கண்ணின் ஒளியாக ஆகின்றார்கள். நம்மளை யாருன்னு சொல்கிறாங்க பாபா? நீங்கள் தான் பூஜ்ய ஆத்மா, முழு உலகத்துக்கும் ஒளியை தரக்கூடிய ஆத்மாங்கிறார் பாபா. ஜெய்சி ஷரீர் में நூறு நஹி தோ ஜஹான் நஹி. அதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க பாபா. எப்படி இந்த ஸ்தூல சரீரத்தில் கண்ணில் மணி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை. ऐसे विश्व के अंदर पूजनीय
जहान की नूर आप श्रेष्ठ आत्मा ही विश्व का भी महत्व नहीं है. அதே போல இந்த உலகத்துல பூஜ்ய ஆத்மாக்களாகிய நீங்க தான் உலகத்தின் ஒளியாக சிரேஷ்ட ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். ஸோ உங்களுடைய மகத்துவம் இந்த உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. இந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா பாபா என்ன சொல்றார், இந்த உலகத்துக்கும் ஒரு மகத்துவமும் இல்லை. स्वर्ग युग व आदि युग व सतो प्रधान युग नया संसार अब विशेष आत्मा से आरंभ होता है. पूजनीय ஆத்மாக்களாகிய உங்க மூலமாகத்தான் ஸ்வர்க்கம் என்ற யுகம், ஆதி யுகம் மற்றும் சதோ பிரதானமான யுகம், புது உலகம் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாகத்தான் ஆரம்பம் ஆகின்றது. சத்தியத்தினுடைய ஸ்தாபனை நடந்த பிறகு அந்த உலகத்தை ஆட்சி பண்றது யாரு? பூஜ்ய ஆத்மாக்களாகிய தேவி தேவதைகள். அதைத்தான் சொல்றாங்க பாபா. நே விஸ்வகே ஆதார மூரத் பூஜ்ய ஆத்மாய் ஆப் ஹோ. புது உலகத்தினுடைய ஆதார மூரத்தும் நீங்க தான், பூஜ்ய ஆத்மாக்களும் நீங்க தான். तो आप आत्मा का कितना महत्व है. ஆத்மாக்களாகி உங்களுக்கு பாருங்க எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. பூஜ்ய ஆத்மா சன்ஸ்கார் கிளி நீ ரோஷனி ஹோ. இன்னும் மகத்துவம் சொல்லிட்டே வரார். பூஜிக்க தகுந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு எப்பேற்பட்டவர்கள் சொன்னார் பாபா. கண் மணி போல உலகத்துக்கு ஒளியை தரக்கூடிய மணி அவங்க. அது மட்டுமல்ல, பூஜ்ய ஆத்மாக்களாகி நீங்க தான் இந்த முழு உலகத்துக்குமே புது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள். आपकी चढ़ती कला विश्व को श्रेष्ठ कला हमें लाने की निमित्त बनती है. நீங்க முன்னேற முன்னேற, யார் முன்னேற முன்னேற? பூஜ்ய ஆத்மாக்களாகிய நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுடைய முன்னேறும் கலையானது உலகத்தையும் முன்னேறும் கலையில் கொண்டு வருவதற்கு நிமித்தம் ஆகின்றது. பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க மாறினா உலகம் மாறும். அதனால தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்கார் பாபா. அப்ப நம்முடைய முன்னேறும் கலை உலகத்தை முன்னேற்றுவதற்கு நிமித்தமாகின்றது. आप गिरती कला में आते हो तो संसार की भी गिरती कला होती है. அதையும் சேர்த்து சொல்றார் பாபா. நீங்க இறங்கும் கலையில வரும்போது உலகமோ இறங்க ஆரம்பிச்சிருது. आप परिवर्तन होती हो विश्व भी परिवर्तन होता है. நீங்கள் மாற்றம் அடையும் போது, பரிவர்த்தன் ஆகும்போது உலகமும் பரிவர்த்தன் ஆகின்றது. நாம மாறினா உலகம் மாறிடும். இப்ப நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கணும்? நான் மாற வேண்டும். இத்தனி மகான் और महत्व वाली आत्माई हो. இவ்வளவு மகத்துவமுடைய ஆத்மாக்கள் நீங்க. அது மட்டுமல்ல, மகான் ஆத்மாக்கள். எவ்வளோ டைட்டில் கொடுத்துட்டார் பாருங்க பாபா. आज बाप दादा सर्व बच्चों को देख रहे थे. இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருந்தார். பிராமன் பன்னா அர்த்தாத் பூஜ்ய பன்னா. பிராமணனாக ஆகுவது என்றாலே அர்த்தம் பூஜ்ய ஆத்மாவாக ஆகுவதாகும். ஸோ பிராமன் ஆயாச்சுனாலே தேவதை ஆயிடலாம் இல்லையா? பிராமன் சோ ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தா சோ தேவதா. ஸோ பிராமன் ஆயாச்சுன்னா தேவதை ஆயிடலாம். அதனால தான் என்ன சொல்றாங்க பாபா, பிராமணன் ஆகுவது என்றாலே அர்த்தம் என்ன? பூஜ்ய ஆத்மா ஆகுவதாகும். ஏன்னா பிராமணர்கள் தான் தேவதைகள் ஆகின்றார்கள். और தேவதாய் அர்த்தாத் பூஜ்ய. தேவதைகள் என்றாலே எப்பேற்பட்டவர்கள்? பூஜிக்க தகுந்தவர்கள். சிலர் இடத்துல நம்ம இந்த உலகத்துல கூட ரொம்ப நல்ல குணவானா இருக்காங்க, நிறைய உயர்ந்த குணம் இருக்கு அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொல்றோம்? இவங்க தேவதா போல இருக்கிறாங்க. வாழ்க்கை தான் மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய குணமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றோம்? தேவதா போல இருக்குன்னு சொல்றோம். அவங்கள பார்த்தாலே வணங்கணும்னு தோணுதுன்னு சொல்றோம். அதைத்தான் பாபா சொல்றார். சபி தேவதாயே பூஜ்ய தோ ஹே, फिर भी நம்பர்வார் தோ ஜரூர் ஹே. தேவதைகள் என்றாலே பூஜை செய்வதற்கு தகுதியுடையவர்கள். எல்லாருமே தேவதைகள் தான், பூஜ்ய ஆத்மாக்கள் தான். ஆனாலும்
பூஜ்ய ஆத்மாக்களாக இருந்தாலும் அனைவருமே எப்படி இருக்காங்க? வரிசைப்படி இருக்கின்றார்கள். நீங்க எத்தனாவது நம்பர் தேவதா? உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்க முடியுமா? किन देवताओं की पूजा विधि पूर्वक और नियमित रूप से होती है? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வராங்க பாபா. ரொம்ப பெரிய ரகசியங்களை சொல்லிட்டு வர்றார். சங்கம யுகத்தில் பாபா நமக்கு ஸ்ரீமத்தை கொடுத்து புருஷார்த்தம் பண்ண வச்சிட்டு இருக்கிறார். புருஷார்த்தத்தோட ஆதாரத்தில் தான் நம்ம என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? பூஜ்ய நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம், தேவதா நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் செய்யக்கூடிய புருஷார்த்தம் கூட நினைவு சின்னமாக ஆகின்றது. சில தேவதைகளுக்கு பூஜை விதிபூர்வமாக நடைபெறுகிறது, நியமபூர்வத்தோடும் நடைபெறுகிறது. और किन्हों की पूजा विधि पूर्वक नियमित रूप से नहीं होती. சில தேவதைகளுக்கு பூஜை விதிபூர்வமாகவோ நியமபூர்வமாகவோ நடப்பது கிடையாது. किन्हें हर कर्म की पूजा होती है. சிலருக்கு, சில தேவதைகளுக்கு ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. ஒரு கினோக்கி ஹர் கர்ம் கி பூஜா அன்னே होती है. சில தேவதைகளுக்கு ஒவ்வொரு கர்மாவிற்கான பூஜை நடைபெறுவது கிடையாது. ஒட்டுமொத்தத்துக்கு தீபாராதனை காட்டிட்டு பூ எடுத்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. சில தேவதைகளுக்கு அந்த தேவதையினுடைய குணாதிசயத்தை பாடுவாங்க. அந்த தேவதைக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும் இல்லையா? இப்போ அன்னலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அன்னலக்ஷ்மின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னவா இருக்கும்? அப்படி ஒவ்வொன்றா அதை வர்ணனை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? போற்றின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவாங்க. சில தேவதைகளுக்கு ஒட்டுமொத்த பூஜை அவ்வளோதான். அடுத்து சொல்லிட்டே வராங்க பாபா. कोई का विधि पूर्वक हर रोज श्रृंगार होता है. சில தேவதைகளுக்கு விதி பூர்வமாக ஒவ்வொரு நாளும் கூட அலங்காரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்திருப்பாங்க. कोई का श्रृंगार रोज नहीं होता है. அதே சில தேவதைகளுக்கு சில கோவில்களில் தினமும் அலங்காரம் விதவிதமாக செய்கிறது கிடையாது. டெய்லி அலங்காரம்லாம் இல்லை. ऊपर से थोड़ा बहुत सजा लेते हैं. மேலோட்டமா சில தேவதைகளுக்கு அலங்காரம் எப்படி பண்ணுறாங்களா? மேலோட்டமா ஏதோ கொஞ்சம் அலங்காரம் செய்கின்றார்கள், அவ்வளோதான். लेकिन விதிபூர்வக் नहीं. அந்த அலங்காரம் கூட விதிபூர்வமாகவும் செய்வது கிடையாது. कोई को आगे सारा समय कीर्तन होता है. சில கோவில்களில் சில தேவதைகளுக்கு முழு நாளும் கீர்த்தனை பாடப்படுகிறது. ஃபுல் டே இந்த கோயிலை கீர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்கும். और कोई की आगे कभी कभी कीर्तन होता है. சில கோவில்களில் சில தேவதைகளுக்கு அப்பப்போ தான் கீர்த்தனை பாடப்படுகிறது. ஏதாவது ஒரு விசேஷமான நாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு கீர்த்தனை நடக்கும் இல்லையா? வெள்ளிக்கிழமை வருது, இல்லை செவ்வாய்க்கிழமை வருது, இல்லை வேறு ஏதாவது முக்கிய பண்டிகை நாள் வருது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? கீர்த்தனை பாடுவாங்க. இன் சபிகா காரணம் கியா ஹே? பெரிய கேள்வி ஒன்று கேட்டுட்டார் பாபா. இப்படி நடக்குதே, எல்லாருமே தேவதைகள் தான், எல்லாமே தேவதைகள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தான், கோவில்கள் தான். ஆனால் தேவதைகளுக்கு ஒன்று போல பூஜை நடக்கிறது இல்லை, ஒன்று போல மகிமை பாடுறதில்ல. எல்லாத்தையும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னெல்லாம் செய்யப்பட்டு வருதுங்கிறத பாபா சொல்லிட்டு கேட்குறாங்க. இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. ब्राह्मण तो सभी कहलाते हैं, ज्ञानियों की पढ़ाई भी सभी करते हैं, फिर भी इतना अंदर क्यों है? அனைவருமே தன்னை பிராமணர்கள் என்று தான் சொல்றீங்க. ஞான யோக படிப்பை எல்லாருமே செய்துட்டு தான் இருக்கிறீங்க. யாரா வாணி கேட்காம இருக்கிறீங்களா? இல்லையே, எல்லாருமே வாணி கேட்க தானே செய்றீங்க. ஆனாலும் இவ்வளவு வித்தியாசம் ஏன் வந்துள்ளது? தாரணா கர்ணமே அந்தர் ஹே. தாரணை செய்வதில் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க பதில்? எல்லாரும் ஒன்று போல தாரணா பண்றதில்ல. தாரணை ஒத்துறது நிரந்தரமா இருக்கு, ஒத்துறது சில நாள் இருக்கு, ஒத்துறது மேலோட்டமா இருக்கு. இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. தாரணை செய்வதில் வித்தியாசம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த மாதிரி பூஜைகளுக்கும் கூட வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. फिर भी विशेष कौन सी धारणाओं के आधार पर नंबरवार होते हैं जानते हो? தாரணையில் வித்தியாசம் ஏற்பட்டதுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க.
ஆனாலும் கூட பாபா கேட்குறாங்க, விசேஷமா எப்படிப்பட்ட தாரணையின் ஆதாரத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நம்பர் என்பது உருவாகி இருக்கிறது. நம்பர் வாராக வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எந்த விஷயத்தினுடைய தாரணை இப்பேற்பட்ட ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதுதான் நாம பார்க்கணும். पूजनीय बनने का विशेष आधार पवित्रता के ऊपर है. பூஜ்ய நிலையை அடைவதற்கு விசேஷமான ஆதாரமே தூய்மை. எவ்வளவு நாம் தூய்மையை உள்ளபூர்வமா தாரணா பண்றோமோ அவ்வளவு நம்ம என்ன ஆயிடலாம், पूजनीय आत्मा आइडலாம். जितनी सर्व प्रकार की पवित्रता को अपनाते हैं उतना ही सर्व प्रकार की पूजनीय बनते हैं. அடுத்து சொல்றாங்க பாபா, எவ்வளவு அனைத்து விதமான தூய்மையையும் கடைபிடிப்பதை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ அவ்வளவு நீங்க அனைத்து வித ரீதியிலையும் பூஜ்ய ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள். ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் தூய்மை கடைபிடிச்சா போதாது. உதாரணமா பிரம்மச்சரியத்தை மட்டும் கடைபிடிக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய தூய்மையினுடைய தாரணையா தெரியுது, உயர்வான தாரணையா தெரியுது. அதுக்கப்புறமா உள்ள சூக்ஷ்ம தாரணைகள்லாம் நிறைய இருக்கு, அதை செய்யறதில்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த போலதான் பூஜை நடக்கும். அதைத்தான் சொல்ல வராங்க பாபா. और जो निरंतर विधि पूर्वक आदि अनादि विशेष गुण की रूप से पवित्रता को सहज अपनाते हैं वही विधि पूर्वक பூஜை बनते हैं. விதி பூர்வமான பூஜை யாருக்கு நடைபெறுகிறது? யார் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, யார் நிரந்தரமாக விதி பூர்வமாக ஆதி அனாதியாகிய விசேஷ குணமாக இருக்கக்கூடிய அந்த பவித்திரத்தாவை சகஜமாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கிறதா? விதிபூர்வமான பூஜை என்பது நடைபெறுகிறது. சர்வ பிரகார் கி பவித்ரதா கியா ஹே? அனைத்து விதமான தூய்மை என்றால் என்ன கேள்வி கேட்குறாங்க பாபா. எல்லா விதமான தூய்மை கடைப்பிடிக்கணும்னு சொன்னார் இல்லையா பாபா. அப்போ அந்த எல்லா விதமான தூய்மை அப்படின்னா அர்த்தம் என்ன? जो आत्मा सहज स्वतः हर बोल में संकल्प में कर्म में सर्व अर्थात ज्ञानी और अज्ञानी आत्माई. ஆத்மாக்கள் நீங்க சகஜமாகவும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பேச்சிலும் கர்மாவிலும் அனைத்திலும், அதாவது அனைத்து விஷயத்திலும் தூய்மையை கடைபிடிக்கணும். புரிஞ்சிருச்சு இல்லையா? எண்ணம், சொல், கர்மா. அடுத்து தொடர்ச்சி சொல்லிட்டு வராங்க பாபா. ज्ञानी और अज्ञानी आत्माएं सर्व के संपर्क में सदा पवित्र दृष्टि, वृत्ति, वाइब्रेशन से यथार्थ संपर्क संबंध निभाते हैं. इसको ही सर्व प्रकार की पवित्रता कहते हैं. நீங்க ஞானி ஆத்மானுடைய அஜ்ஞானி ஆத்மானுடைய தொடர்புல வந்தாலும், அனைவர் மீதும் தொடர்புல சம்பந்தத்தில் இருந்தாலும் சதா பவித்திரமான விருத்தி. அடுத்தன பவித்திரமான திருஷ்டி. அடுத்தன பவித்திரமான வாயு மண்டலத்து மூலம் தூய்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் என்ன சொல்லப்படுது? அனைத்து விதமான தூய்மையை கடைபிடிப்பது என்று சொல்லப்படுகிறது. स्वप्न में भी स्वयं की प्रति या अन्य कोई आत्मा की प्रति सर्व प्रकार की पवित्रता से कोई कमी न हो. அடுத்து சொல்றாங்க பாபா, கனவுலையும் சரி தனக்காகவும் எந்த ஒரு ஆத்மாக்காகவும் அந்த அனைத்து விதமான பவித்திரத்தாவில் குறைபாடு என்பது இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பவித்திரத்தாவை கடைபிடிக்கணும். मानो स्वप्न में भी ब्रह्मचर्य खंडित होता है. वह किसी आत्मा के प्रति किसी भी प्रकार की ईर्ष्या व आवेश का वश कर्म होता है या बोल निकलता है. क्रोध के अंश रूप में भी व्यवहार होता है. பாபா சொல்றாங்க, அனைத்து விதமான பவித்திரத்தாவை எப்படிலாம் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து சொல்றாங்க பாபா, உதாரணத்துக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். கனவுல உங்களுடைய பிரம்மச்சரியம் துண்டிக்கப்படுது, கனவு விகாரமான கனவு வந்துருச்சு, அல்லது ஏதாவது ஒரு ஆத்மா மீது ஏதோ ஒரு காரணத்தினால
உங்களுக்கு பொறாமை வருது, அல்லது நீங்க ஆவேசத்துக்கு வசமாகி காரியம் பண்றீங்க, பொறாமைக்கு ஆவேசத்துக்கு வசமாகி உங்களுடைய பேச்சு வருகின்றது. அடுத்ததாக கோபம் என்பது அம்ச ரூபத்துல செயல்ல வந்துடுது. செயல என்னத்தை காட்டுறீங்க? கோபத்தை காட்டுறீங்க. இதை கூட முழு அனைத்து விதமான தூய்மை என்று கடைபிடிப்பது என்று சொல்ல முடியாது. இது துண்டிக்கப்பட்ட பவித்திரத்தா என்றுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். முழு பவித்திரத்தா இல்லை, முழுவிதமான பவித்திரத்தா இல்லை. பவித்திரத்தா என்ன ஆயிடுச்சு? துண்டிக்கப்பட்டிருக்கிறது. सोचो, யோசிச்சு பாருங்கிறார் பாபா. जब सोपन का भी प्रभाव पड़ता है तो साकार में की हुई कर्म का कितना प्रभाव पड़ता होगा. கனவு வந்தா கூட, விகாரமான கனவு வருது, அந்த கனவு வந்தா கூட பாபா என்ன சொல்லிட்டாரு? அது முழு தூய்மையினுடைய தாரணை என்று சொல்ல முடியாது. உங்களுடைய தூய்மை என்ன வைக்கப்பட்டிருக்கு? அந்த இடத்துல தூய்மையினுடைய தாரணை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கனவை பத்தி தான் சொல்லியிருக்கார் பாபா. அப்ப அந்த பாயிண்ட்டை வச்சு யோசிங்க. கனவே இப்படிப்பட்ட ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்துதுன்னா, கனவே விகாரமான கனவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, நீங்க ஸ்தூலத்துல செய்யப்பட்ட கர்மா, எந்த கர்மா? கோபவசமாகி பேசுறது, கோபவசமாகி வேலையை செய்யறது. அப்ப அந்த மாதிரி கர்மா உங்களுக்கு எவ்வளவு பிரபாவத்தை ஏற்படுத்தும்? इसलिए खंडित मूर्ति कभी पूजनीय नहीं होती है. அவர்கள் என்ன சொல்லப்படுது? துண்டிக்கப்பட்ட மூர்த்தி. அவங்க சில சிலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கும், கை உடைஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா கால் உடைஞ்சிருக்கும், ஏதோ ஒரு லேசா கீரல் இருக்கும், ஏதோ ஒரு ரீதியில உடைஞ்சிருக்கும். அதை என்ன சொல்றாங்க பாபா? செயல தூய்மை வரல அப்படின்னா அவங்க என்ன மூர்த்தி? ஏதாவது துண்டிக்கப்பட்ட மூர்த்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா? அப்படி துண்டிக்கப்பட்ட மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிலைக்கு பூஜை நடைபெறாது. அந்த சிலையை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க, கோயில் அந்த சிலைய வச்சுக்க மாட்டாங்க. கண்டித் மூர்த்திய மந்திர்மே நேரேத்தி. துண்டிக்கப்பட்டிருக்கிற மூர்த்தி கோவிலில் இருக்காது. எந்த குறைபாடு இல்லாத பரிபூர்ணமான மூர்த்தி தான் கோவில்களில் சிலையாக வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அப்போ பாபா என்ன சொல்ல வராங்க? துண்டிக்கப்பட்ட மூர்த்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன் அந்த மாதிரி மூர்த்திகள் எல்லாம் இருக்கிறதா? அங்கங்க உங்களுடைய தூய்மை என்ன ஆயிடுது? தாரணை இல்லாம போயிடுது. आजकल की म्यूजियम में रहती है वो भगत, वहाँ भगत नहीं आते, सिर्फ यही गायन होता है कि बहुत पुरानी मूर्तियां है बस. அப்படி துண்டிக்கப்பட்ட சிலைகள் இருக்கும் இல்லையா, தேவதைகளுடைய சிலைகள், அந்த சிலைகளை இன்றைக்கு மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே பக்தன் வரமாட்டாங்க, அந்த மூர்த்திக்கு பூஜை நடக்காது. ஏன் மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க? பழங்காலத்து சிலை ரொம்ப மதிப்பானது, இது மாதிரி சிலைகள் எல்லாம் கிடைக்காது, இது போன்ற மூர்த்திகள் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது, அரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இது பழங்காலத்து மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிமை மட்டும்தான் இருக்கு அந்த சிலைக்கு, அவ்வளோதான். उनकी स्थूल की अंगों की खंडित को खंडित कह दिया है, लेकिन वास्तव में ஸ்தூலமான அங்கங்களானது அந்த சிலைகளில் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை சிலைன்னு சொல்ல மாட்டாங்க, சுவாமி சிலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. துண்டிக்கப்பட்டிருக்கிற மூர்த்தி சிலை அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். பாபா சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் அந்த மாதிரி சிலை, அந்த மாதிரி மூர்த்திகளை மியூசியத்தில் கூட வச்சிருக்காங்க. கோயிலில் இருக்கிற சிலையை பார்த்து பக்தர்கள் வணங்குவாங்க. மியூசியத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்து யாராவது வணங்குவாங்களா? பழங்காலத்துது, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க முடியாதது, இதில் நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதை என்ன பண்ணிட்டு போவாங்க? என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பூஜையும் கிடையாது, மகிமையும் கிடையாது. அப்போ மியூசியத்தில் கூட வைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. वास्तव में किसी भी प्रकार की पवित्रता में खंडन होता है, वो पूजी पद से खंडित हो जाते हैं. உண்மையிலேயே அந்த அங்கங்கள் துண்டிக்கப்பட்ட மூர்த்திகள் இருக்கு அப்படின்னா அது யாரோட நினைவு சின்னம் என்கிறது எங்க வராரு பாருங்க பாபா. ஏதாவது ஒரு விதமான தூய்மையினுடைய தாரணை உங்களுக்கு துண்டிக்கப்படும் போது, ஏதோ ஒரு விஷயத்துல தூய்மை கட்டாயிடுது,
பேச்சில் தூய்மை வரமாட்டேங்குது, இல்லை பார்வையில் தூய்மை வரமாட்டேங்குது, இல்லை செயலில் தூய்மை வரமாட்டேங்குது, வெறுப்பு வருது, ஆவேசம் வருது, செயல் என்ன வருது, பேச்சில் என்ன வருது, வெறுப்பு வருது, ஆவேசம் வருது அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட மூர்த்தி? கை போய் கால் போய் மூர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மூர்த்தி நீங்கள் உண்மையிலேயே தூய்மை துண்டிக்கப்பட்டதனுடைய அடையாளம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. தூய்மையானது எப்போ துண்டிக்கப்படுகிறதோ அப்போ அவர்கள் பூஜை செய்வதற்கான ஒரு பதவியிலிருந்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஆகின்றார்கள். ऐसी चारों प्रकार की पवित्रता विधि पूर्वक है तो पूजा भी विधि पूर्वक होती है. இப்போ 4 விதமான பவித்திரத்தாவையும் விதி பூர்வமாக நீங்கள் தாரணை செய்தால் உங்களுக்கு பூஜையும் விதி பூர்வமாக நடைபெறும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சங்கமேகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆத்மா சம்பூர்ண தூய்மை ஆயிடுச்சுன்னா வீட்டு கிளம்பிடும். இன்னும் அந்த ஸ்டேஜ்னு ஆத்மா அடையலை. அதனால தூய்மையினுடைய தாரணைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். தேக அபிமானம் வந்துருச்சுன்னா கூட அதுவும் தூய்மை கிடையாது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல தூய்மை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம பவித்திர கடலோட குழந்தை. நம்ம பவித்திர கடல் பாபா பாலனை செய்துட்டு இருக்கிறார். இவரோட குழந்தை ஆகியும் நம்ம தூய்மை ஆக முடியலன்னா வேற எங்க போய் தூய்மை நிலையை அடைய முடியும்? அப்படி யோசிச்சு பார்த்து என்ன பண்ணணும்? தூய்மையை கடைபிடிக்கணும். அடுத்து சொல்றாங்க பாபா என்ன சொன்னாங்க? 4 விதமான தூய்மையை விதிபூர்வமாக சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு பூஜை எப்படி நடக்கும்? விதிபூர்வமாக நடைபெறும். மன், வாணி, கரம் और स्वपन में भी पवित्रता, इसको कहते संपूर्ण पवित्रता. 4 விதமான பவித்திரதா என்னென்ன? எண்ணம், சொல், செயல், அடுத்து என்ன? கனவு. செயல் அப்படின்னு சொல்லும்போது அதில் தொடர்பு சம்பந்தம் இன்க்ளூட் ஆயிடுது. எண்ணம், சொல், செயல், கனவு. மன்சா, வாச்சா, கர்மனா, கனவு. இந்த 4லும் பவித்திரத்தாவுடைய தாரணை இருக்க வேண்டும். இதைதான் சம்பூர்ண தூய்மை என்று சொல்லப்படுகிறது. कई बच्चे अलबेलेपन में आने के कारण चाहे बड़ों को चाहे छोटों को इस बात में चलाने की कोशिश करते हैं. பாபா சொல்றாங்க, சில குழந்தைகள் கவனக்குறைவில் வரக்கூடிய கவனக்குறைவினால் பெரியவர்களாக இருக்கலாம் அல்லது சிறியவர்களாக இருக்கலாம், அவர்களை இந்த விஷயத்தில் சமாளிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். தூய்மை கடைபிடிக்காம சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். என்ன முயற்சி பண்றாங்க? பாபா சொல்லிட்டே வர்றார், கேளுங்க. कि मेरा भाव बहुत अच्छा है लेकिन बोल निकल गया है. என்ன சொல்றாங்களா? என்னோட மனசு அப்படி கிடையாது, என்னுடைய உணர்வு அப்படி கிடையாது, என்னோட மனசு என்னோட உணர்வெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பேச்சு தான் அப்படி வந்துருச்சு, வார்த்தை அப்படி வந்துருச்சு அப்படி சொல்றாங்களா? இது என்ன சொல்றாரு பாபா? வார்த்தையிலையும் வரக்கூடாது இல்லையா அப்பவித்திரத்தா? வார்த்தையிலையும் தூய்மை தானே வரணும். மனசுல இல்ல வார்த்தையில வந்துருச்சுன்னு சொல்றாங்களா? மேரி ஏம் ऐसी नहीं थी लेकिन हो गया. என்னுடைய ஏமெல்லாம் அப்படி கிடையாது, ஆனால் அப்படி நடந்து விட்டது. ஆனா என்னுடைய லட்சியம் அப்படிலாம் செய்யணுங்கிறது கிடையாது. இதை என்ன சொல்றார் பாபா? தூய்மையை சரியாக கடைபிடிக்காமல் கவனக்குறைவாக இருந்து கொண்டு சமாளிக்கிறாங்கன்னு சொல்றார். அப்படி சமாளிக்காதீங்க. या कहते हैं कि हंसी मजाक में कह दिया अथवा कर लिया. இல்லைன்னா என்ன சொல்றாங்களா? நான் விளையாட்டுக்கா சொல்லிட்டேன், உண்மையிலேயே நம்மளுடைய மனசுலேருந்து வரல, விளையாட்டுக்கா அப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்றாங்களா? ये भी चलाना है इसलिए पूछा भी चलाने जैसी होती है. இதுதான் சமாளிப்பது. இதுதான் என்ன? சமாளிப்பது. இப்படி தூய்மையை சரியாக கடைபிடிக்காமல் யார் சமாளிக்கின்றார்களோ அவர்களுக்கு பூஜை அப்படிதான் நடக்கும். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பூஜை அப்படிதான் நடக்கும். ये अलबेलापन संपूर्ण पूजी स्थिति को नंबरवार में ले आता है.
இந்த கவனக்குறைவு, சமாளிக்கிற கவனக்குறைவு இருக்கு இல்லையா, இந்த கவனக்குறைவு சம்பூர்ண பூஜ்ய ஸ்திதியை கொண்டு வருவதில் நம்பரை ஏற்படுத்துகிறது. நம்பர் எதனால வந்துச்சு? இந்த கவனக்குறைவில் தான் வந்தது. ஏபி அப்பவித்திரதாக்கி காத்துமே ஜமா ஒத்தாஹே. பாபா சொல்றார், இதுவும் அப்பவித்திரதாவுடைய கணக்கில் சேர்ந்து விடும். எது? வாயில வந்துருச்சு, மனசுல வரல, விளையாட்டா சொல்லிட்டேன், இந்த மாதிரி சொல்வது கூட என்ன ஆகுதுமா? அப்பவித்திரதாவுடைய கணக்கில் சேர்ந்து விடும். சுனாயானா பூஜ்ய பவித்திர ஆத்மா की निशानी ये है. பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, பூஜ்ய பவித்திர ஆத்மாக்களுடைய அடையாளமே இதுதான். அடையாளம் எழுதிக்கோங்க. उनकी 4 प्रकार की पवित्रता स्वाभाविक, सहज और सदा होगी. பூஜ்ய பவித்திர ஆத்மாக்களுடைய தூய்மையானது எப்படி இருக்கும்? 4 விஷயத்திலும் தூய்மை இருக்கும். என்னென்ன விஷயம்? 4 விஷயம். மன்சா வாச்சா கர்மனா கனவு. அவர்கள் 4 விஷயத்திலும் அந்த பவித்திரதா என்பது சுபாவமாக இருக்கும். சமாளிக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது, சுபாவமாகவே இருக்கும், சகஜமாக இருக்கும், மேலும் சதா இருக்கும். उनको सोचना नहीं पड़ेगा. लेकिन पवित्रता की धारणा स्वतः ही यथार्थ संकल्प, बोल, कर्म और स्वप्न लाती है. பாபா சொல்றாங்க, அவங்க யோசிக்கவே வேண்டிய அவசியம் இருக்காது. எண்ணத்துல கொண்டு வரணும், பேச்சில் கடைபிடிக்கணும், செயலை கடைபிடிக்கணும், அப்படிலாம் அவங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தூய்மையினுடைய தாரணை தானாகவே, இயல்பாகவே, யதார்த்தமாகவே எண்ணம், சொல், செயல் கனவில் வந்துவிடும். यथार्थ अर्थात एक तो युक्ति युक्त, दूसरा यथार्थ अर्थात हर संकल्प में अर्थ होगा. எவ்வளோ தெளிவுபடுத்துகிறாங்க பாபா. அவர்களுடையது யதார்த்தமாக இருக்கும் சொன்னாங்க. யதார்த்தமானது என்றாலே அர்த்தம் யுக்தி யுக்தாக இருக்கும். ரெண்டாவது, யதார்த்தம் என்றாலே ஒவ்வொரு எண்ணமும் அர்த்தத்தோடு இருக்கும். அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு எண்ணத்தையும் நினைக்க கூட மாட்டாங்க. அப்போ வேஸ்ட் தாட்ஸ் வருமா? அர்த்தம் இல்லாமல் அவர்களோட மனசில் எண்ணமானது வரவே முடியாது. ஏசே नहीं कि ऐसे बोल दिया निकल गया कर लिया. அவங்க வார்த்தை இப்படி இருக்காது. எப்படி இருக்காது? ஆமாம், அப்படி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை, பேசிட்டேன், அப்படி ஆயிடுச்சு, அப்படி நடந்துருச்சு, அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ 3லுமே என்ன இருக்கும்? அப்புறம் பர்ஃபெக்ஷன் இருக்கும். எதை நினைக்கணுமோ அதை மட்டும்தான் நினைப்பாங்க, எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. ऐसी पवित्र आत्मा सदा हर कर्म में अर्थात दिनचर्या में यथार्थ युक्ति युक्त रहती है. இப்படிப்பட்ட பவித்திரமான ஆத்மாக்கள் சதா ஒவ்வொரு செயலிலும், அதாவது ஒவ்வொரு நாள் அவர்களுடைய தினச்சரியால யதார்த்தமான யுக்தி யுக்தோடு இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு பூஜையானது ஒவ்வொரு கர்மாவிற்கும் நடைபெறுகிறது. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பூஜை நடைபெறுகிறது. ஃபுல் டே ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடக்குது. ஃபுல் டே அவங்களுடைய செயல்பாட்டுகளுக்கு பூஜை நடைபெறுகிறது. उठते से लेकर सोने तक भिन्न भिन्न कर्म की दर्शन होते हैं. அவர்களுக்கு எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை விதவிதமான செயல்பாடுகளுக்கு தர்ஷனம் என்பதே நடைபெறுகிறது. இப்போ மூர்த்தி எழுப்பக்கூடிய தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டா கோவிலில் பூஜை நடக்குது. அடுத்து தூங்க வைக்கிறதுக்கான பூஜையும் நடக்கிறது. அந்த பூஜை முடிச்சதை என்ன பண்ணுவாங்க? சாமியை தூங்க வச்சிருவாங்க. இதெல்லாம் யாருக்கு நடைபெறும்? 4 விதத்திலையும் பவித்திரத்தாவை விதி பூர்வமாக யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நடைபெறும். अगर ब्राह्मण जीवन की बनी हुई दिनचर्या प्रमाण कोई भी कर्म यथार्थ व निरंतर नहीं करते, उसके अंदर की कारण पूजा में अंदर पड़ेगा. பாபா சிலர் ஒருவேளை பிராமண வாழ்க்கை உருவான பிறகு ஃபுல் டே தினச்சரியால என்ன செய்யணும்,
தினச்சரியால உங்களுடைய கர்மா யதார்த்தமாக இல்லை என்றால், விதிபூர்வமாக இல்லை என்றால், அதனுடைய காரணத்தினால் பூஜையிலும் வித்தியாசம் என்பது ஏற்படுகிறது. मानो कोई अमृत वेले उठने की दिनचर्या में विधिपूर्वक नहीं चलते हैं. பாபா சிலர் யாராவது அமிர்த வேலையை டெய்லி எந்திரிச்சு பண்ண மாட்டாங்க, விதிபூர்வமாக எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விதிபூர்வமான பூஜை காலையில் நடைபெறாது. तो पूजा में भी उनकी पूजारी उस विधि से नीचे ऊपर करते हैं. நீங்கள் அமிர்த வேலை யோகா எழுந்து சரியாக பண்ணலைன்னா உங்களோட சிலைக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜாரியும் விதிபூர்வமாக பூஜை பண்ண மாட்டார். அப்போண்டு ஒன்றா தான் இருக்கும். பூஜை எப்படி இருக்கும், நீங்கள் சில நாள் எந்திரிக்கிறீங்க, சில நாள் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது பூஜாரி என்ன பண்ணுவார், சில நாள் வந்து பூஜை பண்ணுவார் காலங்காத்தால் வந்து, சில நாள் வந்து பூஜை பண்ண மாட்டார். ஜப் ஆயா தப் கர்லேகா, நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எந்திரிக்கிறீங்க, அமிர்த வேலை எந்திரிக்கிறது இல்லை. அப்போது உங்களுக்கு பூஜாரி எப்போ எந்திரிக்கிறாரோ அப்போ தான் எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுவார், பூஜை பண்ணுவார். அவர் எந்திரிச்சு வர வரைக்கும் உங்களுடைய சிலைக்கு பூஜை நடக்காது. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பூஜையவே முடிவு பண்ணுறீங்க. अमृत वेले जागृत स्थिति में अनुभव नहीं करते, मजबूरी से वह कभी सुस्ती के रूप में बैठते हैं. அடுத்து சொல்கிறாங்க பாபா 1:70 பற்றி சொன்னாங்க. அடுத்து அமிர்த வேலை யோகா விழிப்புணர்வான நிலையில் இருந்து யோகா பண்ணுறதில்ல, அந்த விழிப்புணர்வான ஒரு அனுபவத்தை செய்கிறதில்ல. தூங்கி தூங்கி விழுறீங்க, இல்லை வலுக்கட்டாயமாக கண்ணு திறந்து உட்காந்துருக்குறீங்க யோகா பண்ண. கொஞ்ச நேரம் நல்ல சுறுசுறுப்பாக பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் வலுக்கட்டாயமாக 4:45 ஆகட்டும் யோகா முடிஞ்சிடட்டும் அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்குறீங்க யோகாவில். அப்படி யோகா பண்ணினா பூஜாரியும் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய பூஜாரியும் வலுக்கட்டாயமாக வேறு வழியிலேயே பொழுது விடிஞ்சிருச்சே, சுவாமிக்கு பூஜை பண்ணணுமே, கோயிலுக்கு போகணுமே, அப்படி அவர் என்ன பண்ணுவாரா, வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் பூஜை பண்ணுவார். ऐसी हर दिनचर्या की कर्म का प्रभाव पूजनीय बनने में पड़ता है. உங்களுடைய ஒவ்வொரு நாளினுடைய தினச்சரியாவின் அனுசாரம் செய்யக்கூடிய கர்மாவின் பிரபாவம் உங்களுடைய பூஜையில் ஏற்படுகிறது. विधिपूर्वक न चलना, कोई भी दिनचर्या में ऊपर नीचे होना, ये भी अपवित्रता की अंश में गिनती होता है. பாபா சொல்றார், விதிபூர்வமாக எதையும் செய்யாமல் இருப்பது, அன்றாட தினச்சரியாவில் அப்போண்டனாகுவது, இது கூட அப்பவித்திரத்தாவினுடைய அம்சமாக கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு வேணா பெரிய தவறு இல்லை அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் என்ன சொல்றார் பாபா, நீங்கள் பவித்திரத்தாவை கடைபிடிக்கல இல்லையா, அல்ல இதையும் கூட அப்பவித்திரத்தாவின் அம்சம் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. क्योंकि आलस्य और अलबेलापन भी विकार है. ஏன் இது அப்பவித்திரத்தாருடைய கணக்கில் வந்துடுது? ஏனென்றால் கவனக்குறைவாகட்டும் சோம்பேறித்தனமாகட்டும் இது ரெண்டுமே விகாரம் இல்லையா. இது என்ன விகாரம், விகாரத்துக்கு வசமாகிறதுனால தானே இப்படிலாம் நடக்குது. சோம்பேறித்தனம் வர்றதுனால தானே டெய்லி எந்திரிக்க முடியறது இல்லை. அதனால இது என்ன ஆயிடுதா, அப்பவித்திரத்தாவின் கணக்கில் சேர்ந்து விடுகிறது. இந்த அப்பவித்திரத்தாவினுடைய அம்சம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய கர்மா யதார்த்தமாக இல்லாத காரணத்தினால் பூஜையில் நம்பர்வார் என்பது ஏற்பட்டு விடுகிறது. तो फाउंडेशन क्या रहा? இப்போ பூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஃபவுண்டேஷன் என்னவாக இருந்தது கேட்கிறார் பாபா கேள்வி. பவித்ரதா. फाउंडेशन எது? पवित्रता. पवित्रता की धारणा बहुत महीन है. பவித்திரத்தாவுடைய தாரணை என்பது மிகவும் ஆழமானது. அனைத்துக்குமே ஆதாரம் எது? पवित्रता. पवित्रता सिर्फ मोटी बात नहीं है. पवित्रता என்பது ஒரு மேலோட்டமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் மட்டும் அல்ல. நான் தூய்மையான உணவு சாப்பிட்றேன், 20 வருஷமாக தூய்மையான உணவு சாப்பிட்றேன், எவ்வளோ நான் விரதமாக இருக்கிறேன்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் மேலோட்டமான
விஷயங்கள் என்ற கணக்கில் தான் வருது. நீங்கள் சாத்வீக உணவு சாப்பிட்றீங்கன்னா மேலோட்டமான ஒரு தூய்மையை கடைப்பிடிக்கிறதுல நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, பக்காயிட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் உள்ளபூர்வமாகவும் ஆழமாகவும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். ब्रह्मचारी रहे या निर्मोही हो गए सिर्फ इसको पवित्रता नहीं कहेंगे. நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறீங்க அல்லது பற்றற்றவராயிட்டீங்க, எல்லா மோகத்தையும் விட்டுட்டீங்க, இதை மட்டும் பவித்ரதா என்று சொல்லப்படலை. பவித்ரதா பிராமன் ஜீவன் கா சிங்கார் ஹே. தூய்மையானது பிராமண வாழ்க்கையின் அலங்காரம். வாழ்க்கையினுடைய அலங்காரம்ட்டார் பாபா. வாழ்க்கையினுடைய அலங்காரம்னா எல்லா விஷயத்திலையும் தூய்மையை கடைபிடிக்கணும். तो हर समय पवित्रता का श्रृंगार की अनुभूति चेहरे से चलन से और को हो. நீங்க எப்படிப்பட்ட ஆத்மா? பவித்திரமான ஆத்மா இல்லையா? அதனால ஒவ்வொரு நேரமும் தூய்மையினுடைய அந்த அலங்காரம் முகத்தின் மூலம் நடத்தியின் மூலம் பிறருக்கு அனுபவம் ஆக வேண்டும். உங்க முகத்தை பார்த்தாலும் தெரியணும், உங்க நடத்தையை பார்த்தாலும் தெரியணும் தூய்மையினுடைய அலங்காரம். दृष्टि में, मुख में, हाथों में, भावों में सदा पवित्रता का श्रृंगार प्रत्यक्ष हो. அலங்காரன்னு சொல்லியிருக்காங்க பாபா. ஏன் அலங்காரன்னு சொல்லியிருக்காரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன அலங்காரம் பண்ணினாலும் அந்த அலங்கார பிறருக்கு என்ன ஆகும்? அப்படி தெரியும் இல்லையா? இந்த பொட்டு வச்சுருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தோடு போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயின் போட்டிருக்கீங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்து என்ன பண்ண முடியுது? சொல்ல முடியுது, வர்ணிக்க முடியுது. அந்த மாதிரி இந்த தூய்மையினுடைய அலங்காரம் பிறருக்கு தென்பட வேண்டும். ஸ்தூல ஆபரணங்களை பார்த்து வர்ணனை செய்கிறது போல இது என்ன ஆபரணம்? சூக்ஷ்ம ஆபரணம். இந்த ஆபரணத்தையும் வர்ணனை செய்ய வேண்டும் சொல்றாங்க பாபா. எதுலெல்லாம் பவித்திரதா இருக்கணும்? திருஷ்டியில், முகத்தில், கைகளில், பாதங்களில் பவித்திரத்தாவனுடைய அலங்காரம் பிரத்யட்சமாக தெரிய வேண்டும், வெளிப்படையாக தெரிய வேண்டும். कोई भी चेहरे तरफ देखे फीचर्स से उनकी पवित्रता अनुभव हो. யாருனாலும் உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய முக தோற்றத்திலிருந்து தூய்மையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். அப்படி மேக்கப் பண்ணிக்கோங்க, அப்படி தூய்மையினுடைய அலங்காரம் பண்ணிக்கோங்க. जैसे और प्रकार के फीचर्स वर्णन करते हैं. உதாரணம் சொல்றார் பாருங்க பாபா. எப்படி மனிதன் எப்படின்னா முக தோற்றத்தை வர்ணனை பண்றாங்க. கண்ணு நல்லா இருக்கு, வாய் நல்லா இருக்கு, பல்லு நல்லா இருக்கு, இப்படி முகத்தை பார்த்து மற்ற வர்ணனைகள் செய்யறாங்க இல்லையா ஸ்தூலத்துல. அது போல இங்கே எதை வர்ணனை பண்ணணும்? உங்களுடைய முகத்துல தூய்மையினுடைய வர்ணனை செய்ய வேண்டும். உங்களுடைய முகத்தின் மூலமா தூய்மை வெளிப்பட வேண்டும். நைனோமி பவித்திரத்தாக்கி ஜலக். கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு தெரியும். கண்ணுக்குள்ள அவ்வளோ தூய்மையை கடைபிடிக்கணும். அப்பதான் அது என்ன ஆகும்? அந்த தூய்மையினுடைய ஜொலிப்பு கண்ணு வழியா பிறருக்கு போய் சேரும். இந்த கண்களால கெட்டதை பார்க்கவே கூடாது. எந்த விகாரமும் இந்த கண்ணில் வரக்கூடாது. அப்படி கண்களை பாதுகாப்பாக வச்சுட்டாதான் கண்கள் மூலமா அந்த தூய்மையினுடைய ஜொலிப்பானது பிறருக்கு போகும். இல்லை கண்ணில் என்ன இருக்கணுங்கிறார் பாபா? தூய்மையினுடைய ஜொலிப்பு. அடுத்து உங்களுடைய வாயில தூய்மையினுடைய புன்சிரிப்பு. இந்த வாயினால எந்த வீணான வார்த்தை நான் பேசவே மாட்டேன். இந்த வாய் எப்போதுமே என்ன பேசும்? மகா வாக்கியத்தை தான் பேசும். இதுதானே பவித்திரத்தாவுடைய தாரணை. தூய்மையினுடைய புன்சிரிப்பு உங்க முகத்துல வாயிலிருந்து தெரியணும். और कोई बात उन्हें नजर न आई. வேற எதுவுமே உங்க முகத்தை பார்த்தா தெரியக்கூடாது, இதுதான் தெரியணும். इसको कहते हैं पवित्रता की श्रृंगार से श्रृंगारती हुई मूर्ति. இந்த அளவுக்கு தூய்மையை நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி அலங்காரம் செய்து கொண்டால் தூய்மையினுடைய அலங்காரத்து மூலமா அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி என்று உங்களை சொல்ல முடியும். சம்ஜா? புரிந்ததா? கேட்குறார் பாபா. என்ன அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது புரிந்ததா? பக்தியில தேவதைகளுக்கு
ஒவ்வொரு அங்கத்துக்கும் மகிமை பாடுவாங்க. கமலக்கண், கமல பாதம், கமலஹஸ்தம், கமலவாய் அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்துக்கும் மகிமை பாடப்பட்டிருக்கு. ஏன் பாடப்பட்டிருக்கு? ஏன்னா சங்கமிகத்தில் நம்ம தூய்மையை கடைப்பிடிச்சு ஒவ்வொரு அங்கங்கத்தையும் என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். அதனால தான் ஒவ்வொரு அங்கங்கத்துக்கும் கூட மகிமை பாடப்பட்டிருக்கிறது. பவித்ரதா கி और भी बहुत गुह्यता है. தூய்மை பற்றி இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். இன்னும் அதனுடைய ஆழமானது, விஸ்தாரமானது நிறைய இருக்கிறது. அதை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டார் பாபா. இப்போ நான் சொன்ன வரைக்கும் என்ன பண்ணுங்க? அப்போ பவித்திரத்தாவை கடைபிடிங்க. இன்னும் அதனுடைய ஆழத்தை அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். जैसे कर्मों की गति गहन है, पवित्रता की बड़ी भाषा भी बड़ी गुहे है. கர்மாவினுடைய கர்மால பவித்திரத்தாவை கொண்டு வரணும். அதுவும் ரொம்ப ஆழமானது. தூய்மையினுடைய பரிபாஷா என்ன? அதை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட முடியாது. அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கிறது. ஆக வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? பவித்ரதா. நமக்கு பிறப்பு யார் கொடுத்துருக்கிறா? பவித்திர கடல் பாபா நமக்கு பிறப்பு கொடுத்துருக்கிறார். நல்லது. चारों ओर की परम पूजी श्रेष्ठ आत्माओं को, நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய பரம பூஜ்ய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, सर्व संपूर्ण पवित्रता की लक्ष्य तक पहुंचने वाले தீவிர புருஷார்த்தி ஆத்மாவுக்கு, அனைத்து விதமான தூய்மையையும் சேத்தன சொல்லப்படுது. சம்பூர்ண தூய்மை, சம்பூர்ண தூய்மையினுடைய லட்சியம் வரை சென்றடையக்கூடிய தீவிர முயற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा हर कर्म में विधि पूर्वक कर्म करने वाले सिद्धि स्वरूप ஆத்மாவும் को, சதா ஒவ்வொரு செயலையும் விதி பூர்வமாக செய்து சித்தி स्वरूप ஆத்மாக்களுக்கு, सदा हर समय पवित्रता की श्रृंगार में सजी हुई विशेष ஆத்மாவும் को, சதா ஒவ்வொரு நேரமும் தூய்மையினுடைய அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவுடைய அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளுங்கள். நல்லது. இன்றைக்கு वरदानम, कर्म द्वारा गुणों का दान करने वाले டபுள் லைட் ஃபரிஷ்டா பவ. செயல் மூலமாக குணத்தை தானம் செய்யக்கூடிய डबल लाइट फरिश्तावाह आहुंगल. जो बच्चे कर्मना द्वारा गुणों का दान करते हैं, उनकी चलन और चेहरा दोनों ही फरिश्ते की तरह दिखाई देते हैं. பாபா சொல்றாங்க, எந்த குழந்தைகள் செயல் மூலமாக குணத்தை தானம் செய்கின்றார்களோ அவர்களுடைய நடத்தை மற்றும் முகத்தில் ரெண்டுமே, முகம் மற்றும் நடத்தை ரெண்டுமே फरिश्ता போல தென்படும். वे डबल लाइट अर्थात प्रकाशमय और हल्कीपन की अनुभूति करते हैं. குணதானம் செய்யக்கூடிய குழந்தைகள் சதா டபுள் லைட்டாக இருக்கின்றார்கள். டபுள் லைட்டாக இருக்கின்றார்கள் என்றால் அர்த்தம் என்ன? பிரகாசமயமானவர்களா, லேசான தன்மை உடையவராக தன்னை அனுபவம் செய்கின்றார்கள். उन्हें कोई भी बोझ महसूस नहीं होता है. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு எதுவுமே சுமையாக, சுமையினுடைய ஒரு உணர்வே அவர்களுக்கு ஏற்படாது. எதுவுமே சுமையாக தெரியாது. ஹர் கரமே மத்தத் கி महसूसता होती है. டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு செயல் செய்யும் போது உதவியினுடைய ஒரு உணர்வு தான் ஏற்படுது. உதவி கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது. जैसी कोई शक्ति चला रही है, कोई कर्म द्वारा महाधनी बनने के कारण ஏதோ சக்தியினை இயக்கிட்டு இருக்குது. தானே முயற்சி செய்து காரியங்களை செய்தாலும் சேவை செய்தாலும் கூட அவர்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுதான்? ஏதோ சக்தி இயக்கிட்டு இருக்குது. என்னைய அவர்களுடைய ஒவ்வொரு கர்மா மூலமா அவர்கள்
மகாதானியாக ஆன காரணத்தினால் அவர்களுக்கு அனைவருடைய ஆசீர்வாதமும் மற்றும் சர்வகி வர்தானுகி பிராப்திக்கு அனுபவத்தாகி அனைவரிடமிருந்து வரதானத்தினுடைய ஒரு பிராப்தியும் அனுபவம் ஆகின்றது. வரதானம் கிடைக்கக்கூடிய பிராப்தியும் அவர்களுக்கு அனுபவம் ஆகின்றது. ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, சேவாமே சஃலதா சிதாரா பனோ கம்சோர் நஹி. சேவில் நீங்கள் வெற்றி நட்சத்திரமாக ஆகுங்கள், பலகீனமானவராக ஆகாதீர்கள். நல்லது. இன்றைக்கு பாபா 4 விதமான பவித்திரத்தாவை கடைபிடிக்கணும்னு தெளிவாக நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. வாணியை நீங்கள் திரும்ப நல்ல கேளுங்க. கேட்கும்போது தான் நல்ல தாரணை செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். லட்சியம் என்னவா இருக்கணும்? சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகணும் இருக்கு. அந்த சம்பூர்ண தூய்மை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் தாரணா பண்ணணுங்கிறது நீங்கள் மனசில் எடுத்துக்கும். இன்றைக்கு மகா வாக்கியம், நினைவு சொரூப ஸ்திதியின் அனுபவம். எப்படி பேரோ அப்படி காரியம் செய்யக்கூடியவர்கள். பேர் எப்படியோ அப்படித்தான் வேலை பண்ணணும். பாபா எப்படி இருக்காரு? அவர் பேர் எப்படி அப்படித்தானே வேலை செய்கிறாரு. அதுபோல் நம்முடைய பேர் எப்படியோ அப்படித்தான் வேலை செய்யணும். அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க பாபா, எப்படி சங்கல்பமோ அப்படித்தான் சொரூபம். தன்னை என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் நம்ம ஆகின்றோம் இல்லையா? எப்படி சங்கல்பமோ அப்படி சொரூபம் ஆகக்கூடியவர்கள் தான் உண்மையான வைஷ்ணவர்கள். ஆக என்ன ஆகணும்? உண்மையான வைஷ்ணவனாக ஆக வேண்டும். சோமானம், நான் பிரம்மா பாபாவிற்கு சமான், ஞான சொரூபம், சக்தி சொரூபம், நினைவு சொரூபம் மற்றும் சர்வ குணங்களுடைய சொரூபத்தில் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கின்றேன். இதுதான் சோமானம். அடுத்து நீங்க தன்னை என்ன நினைக்கணும்? நான் அழிவற்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த நினைவை அடிக்கடி கொண்டு வரும். நினைச்சு பாருங்க, நான் ஆத்மா, அசர், அமர், அழிவற்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அழிவற்ற ஆத்மா நினைக்கும் போது என்னாகும்? பரந்தாம வீட்டினுடைய நினைவானது தானாகவே வரும். நல்லது. இன்றைக்கு விசேஷமான ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு யூத் ஃபார் குளோபல் பீஸ் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு சேவை திட்டமானது பிளான் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சேவை திட்டத்தினுடைய லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஆனது இன்றைக்கு விஸ்வசாந்தி பவனில் டைமண்ட் ஹாலில் மதிப்பிற்குரிய மிருத்யுஞ்சயன் பிரதர் மூலமாக அந்த ப்ரோக்ராம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே அதுக்குரிய லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்களும் கூட என்ன ஆரம்பம் செய்யலாம். ஓம் சாந்தி.